வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம யூடியூப்பை பார்த்துட்டு எங்கேருந்து வந்தீங்க? ஆரணி. ஆரணி. ஆமா. ஆரணிலேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தாரு. அவர் முனீஸ்வரர் வசியம் வேணும்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டு வந்திருந்தாரு. அதுக்கு தேவைப்பட்ட விக்கிரகம், முனீஸ்வரன் விக்கிரகம் வாங்கிட்டு வந்து அதுக்கு கீழே வந்து அந்த சிலைக்கு கீழே வந்து அந்த முனீஸ்வரன் வசிய மை, அதாவது சர்வ தேவதைகள் வசியமை, அந்த முனீஸ்வரனுக்குரிய சக்கரம், குளித்தையலம், 5 மாத பிண்ட குளித்தையலம் மற்றும் முப்பு, பஞ்சலோக கல், பஞ்ச கல், பஞ்சலோக தகடுகள் எல்லாம் வச்சு வள்ளை மெழுக வச்சு அதை சீல் பண்ணியாச்சு. எந்த ஒரு நபருக்கு நம்ம முனீஸ்வர வசியம் கொடுக்குறோமோ அந்த நபருக்கு மை, காப்பு எல்லாம் வச்சாச்சு. சில மந்திரவாதி சொல்லாத உண்மை, முனீஸ்வரன் தனிப்பட்ட தெய்வம் கிடையவே கிடையாது. முனீஸ்வரன் நம்ம வசியம் பண்ணோம்னால் அவர் கூட சேர்ந்து காட்டேரி என்ற அவரோட மனைவியான காட்டேரியை வசியம் பண்ணால்தான் முனீஸ்வரன் நம்மளுக்கு வசியமாவார தவிர வெறும் முனீஸ்வரன் நம்ம வசியம் பண்ணால் கண்டிப்பாக வசியம் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லா தெய்வத்துக்கும் இதர தெய்வங்கள் அப்படின்னு சில தெய்வங்கள் இருக்கும். அந்த தெய்வமானது முனீஸ்வரனோட மனைவியான காட்டேரி அம்மன் என்ற ஒரு அம்மனை நம்ம வசியம் பண்ணோம். அதுக்குன்னு தனியாக விக்கிரகங்கள் தேவையில்லை. ஒரு வெத்தலை, அந்த வெத்திலையில் வந்து மஞ்சள், குங்குமம், காதோர கருவமணி, கருப்பு வளையல், கருப்பு பாசி வாங்கி வச்சு அந்த முனீஸ்வரனை கீழே வச்சிடணும். கீழே வச்சுட்டு இந்த முனீஸ்வரன் வழிபாடு எப்படி பண்ணுறேன்னு கேட்டீங்கன்னா, ஆலமரம், ஒத்த ஆலமரத்துக்கு கீழே இந்த விக்கிரகத்தை கொண்டு போய் வச்சு அந்த விக்கிரகத்துக்கு கீழே வந்து சகல விதமான படைகள் போடணும். இந்த பாருங்க, சகல விதமான படைகள். என்ன படைகள் பார்த்தீங்கன்னா, முட்டை, ஈரல், சுருட்டு, அவல் பொரிகடலை, பேர்ச்சம்பழம், மது, சேவல் பலி கொடுத்துருக்கோம், லெமன், மாட்டுக்கறி, பன்றி இறைச்சி அப்படின்னு சொல்லி 3 விதமான கறிகளை வைக்கணும். கண்டிப்பாக முனீஸ்வரனுக்கு ஈரல் வாங்கி சுட்டு வைக்கணும். ஏன் முனீஸ்வரன் வந்து பலி வாங்கும் தெய்வம். முனீஸ்வரன் என்பது ஒரு இருள தெய்வம். சிவனோட அம்சமான முனீஸ்வரன் என்பது ஒரு இருள தெய்வம். முனீஸ்வரனுக்கு இப்படி சகல விதமான படைகளை வச்சு அவருக்கு சேவல் நேரடியாக அழுக்காம, நான் பழைய வீடியோ பதிவில் சொல்லியிருப்பேன் வாங்க இருக்குன்றது, அந்த மணிக்கு வாங்க இருக்கணும். இந்த முனீஸ்வரனை கொண்டு போய் அந்த ஒற்றை ஆலமரத்துக்கு கீழே வச்சு இந்த மணிக்கு படையல் போட்டு அந்த ஆலமரத்திலிருந்து வரக்கூடிய ஒரே ஒரு விழுதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த விழுதில் வந்து தர்பையை வந்து அந்த விழுதில் கட்டிடணும். அந்த விழுதில் கட்டி அந்த விழுதில் இருந்து அந்த தர்பையை கொண்டு வந்து இந்த முனீஸ்வரன் விக்கிரகத்தில் கட்டணும். விக்கிரகத்தை கட்டிட்டு அந்த முனீஸ்வரன் விக்கிரகத்தை கட்டின மிச்ச தர்பையை நம்ம தொப்புள் கொடியில் வச்சுக்கணும். நம்ம முனீஸ்வரன் வசிக்கக்கூடியதே வந்து ஒற்றை ஆலமரம். அந்த ஆலமரத்தில் வந்து அந்த முனீஸ்வரனோட அந்த ஆலமரத்தோட விழுதில் நம்ம அந்த தர்பையை கட்டி அதை வந்து இந்த விக்கிரகத்தில் கட்டி அந்த விக்கிரகத்தை வந்து நம்ம கட்டும்போது அந்த ஆலமரத்தில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் அந்த விக்கிரகத்துக்கு போகும். அந்த விக்கிரகத்தில் இருக்க வைப்ரேஷன் நம்மளுக்கு கொடுக்கும். இப்படி வழிபாடம் பண்ணும்போது ஒற்றை தீப்பந்தம், சாராயம், சுருட்டு, ராஜமூலிகை அப்படின்ற ஒரு மூலிகையை யூஸ் பண்ணி நம்ம வழிபடணும். இன்னியும் இந்த முனீஸ்வர வழிபாடு சில வழிபாடுகளை நான் மறைச்சு சொல்லிக்கிருக்கேன். தேவைப்பட்ட நபர்கள் கால் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோ சேனல் வந்து பார்த்துட்டு வந்தவர், அவர் சில இதுகள் பேசணும்னு சொன்னார். அவர் பேசுவார், கொஞ்சம் இது பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். எத்தனையோ சாமியார்கிட்ட போயிருக்கிறேன். எந்த ஒரு விடிவு காலமும் போகிறதில்ல. எல்லாம் காசு பணம் தான் ஏமாத்துறாங்க. அப்புறம் இவர் மூலியமா வந்துட்டு, அண்ணன் மூலியமா வந்துட்டு பார்த்து நானே வந்திருக்கிறேன். வெத்தலை குண்டுக்கு வந்து இவருக்கு வந்து பேசி இதுமாரி பூஜை எல்லாம் பண்ணி எனக்கு அந்த சிலையை உற்பத்தி பண்ணி கொடுத்துருக்காரு. இல்லையா, இதுக்கு முன்னாடி எத்தனை பேர்த்துட்டு போனீங்க? குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 பேருக்காவது போயிருப்பீங்க. அவங்க வழிபாடு முறைகள் எப்படி இருந்துச்சு? ஏன் வழிபாடு முறை? அவங்க வழிபாடு சிம்பிளா தான் இருந்தது. அவங்களுடைய காசு பணம் குறிக்கோள் தான். மீதி பேருக்கிட்ட வந்துட்டு வேஸ்ட் தான். உங்களுடைய முறை வந்து கரெக்டானது. கரெக்டான முறையில் பண்ணீங்க, கரெக்டான முறையை சொல்லி கொடுத்தீங்க. இது வரைக்கும் யாருக்கிட்டையும் நான் பார்த்ததில்லை. நீங்க போன யாருமே அந்த மாதிரி பண்ணதில்லை. இது எப்படி உங்களுக்கு திருப்தியா இருந்துச்சுங்களா? திருப்தியா இருந்தது. இன்னும் சிலரும் வரணும். ஆமா. இது வந்து இந்த முனீஸ்வரர் வழிபாடு பண்ணும்போது இது வந்து நம்ம ஒரு கோயில்ல பண்றோம்.
சரிங்களா? இது வந்து நம்ம வந்து இப்போ வந்து உங்கள வந்து ஆலமரத்துக்கு கூட்டு போய் பண்றோம்னா மழை பெய்யுது. அதனால உங்கள கூட்டு போ முடியல. ம். தயவு செய்து நீங்க முனீஸ்வரன் வழிபாடு பண்ணும்போது, ம். ஒற்றை ஆலமரத்துக்கு கீழ நான் வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த மாரி ஒத்த ஆலமரத்துக்கு கீழ போய் உட்காந்துருங்க. ம். உட்காந்துட்டு இந்த மாரி சகல விதமான படையல் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த விக்கிரகத்த கொண்டு போய் வச்சுருங்க. வச்சு அந்த ஆலமரத்துல விழுது வரும் தெரியுங்களா? ஆமா. சரிங்களா? ஏன் அந்த ஆலமரத்துல வந்து நம்ம விழுத போய் நம்ம சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, அந்த விழுது வந்து ம் ஜடாமுனின்னு சொல்லுவோம். முனீஸ்வரரோட அவதாரம் அவதாரம். ஜடாமுனின்னு சொல்லுவோம். சரிங்களா? இயற்கையிலே விழுது இறங்குற ஒரே மரம் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஆலமரம் தவிர வேற எந்த மரமும் விழுது இறங்காது. வேற எந்த மரமாச்சும் விழுது இறங்கி இல்ல. பார்த்துருக்கீங்களா? இல்ல. ம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முனீஸ்வரோட அவதாரம் அந்த ஆலமரம் என்பது ஒரு ஐதீகம். அப்ப முனீஸ்வரனுக்கு வந்து ஜடாமுடி இருக்கும். அதே மாரி தான் ஆலமரத்துல வந்து ஜடாமுடி இருக்கும். இப்ப நம்மளுக்கு ஒரு முனீஸ்வரன் நம்ம நேரடியா நம்மகிட்ட வந்துட்டாருன்னா, அந்த முனீஸ்வரர்ட்ட வந்து ஒரு அனுக்கிரகம் வாங்குறதுக்கு முன்னாடி ஏன்னா முனீஸ்வரர் வந்து பெருங்கடவுள். அவர வந்து நம்ம முனீஸ்வரருக்கு பூஜை பண்ணும்போது வந்து நேருக்கு நேரா உட்கார்ந்து பூஜை பண்ணவே கூடாது. ம். ஏன்னா அவர் வந்து பெருங்கடவுள். அவர் எந்திரிச்சோனே அவர் பூஜை செய்றோம். அவர் வந்து ஒரு அனுக்கிரகமே செய்றாரு, இல்ல நம்மளுக்கு ஒரு இதே பண்றாருன்னா, அவர் எந்திரிச்சோனே நேர் பார்வை பார்த்தாவோ, ம். அவர் ஆகாசத்துக்கும், பூமிக்கும், ஆகாசத்துக்கும் ரொம்ப பெருவுருவமா இருக்கிறவரு. அவர் வந்து நம்மளுக்கு சொப்பனமாவோ, ஒரு இதோ காமிக்கும்போது நேரடியா நம்ம மேல வச்சாருன்னா, நம்ம இருக்க முடியாது. அடிச்சிரும் நம்மள. அப்படி முனீஸ்வரன் பூஜை பண்ற யாராக இருந்தாலும், சைடுல உட்கார்ந்து தான் பூஜை பண்ணணும். நேருக்கு நேரா உட்கார்ந்து பூஜை செய்யக்கூடாது. மத்த எந்த தெய்வமா இருந்தாலும் நேருக்கு நேரா பூஜை செய்யலாம். ஆனா முனீஸ்வரன் பூஜை செய்யும்போது மட்டும் நேருக்கு நேரா வச்சு பூஜை செய்தால், அவரு பிரசன்னமாகும்போது அவரோட உக்கிரம் ரொம்ப வேகமா இருக்கும். அந்த உக்கிரத்த நம்ம மேல காமிச்சுருவாரு. அவர் சைடா இருக்கும்போது, நம்ம திடீர்னு ஒரு ரொம்ப உக்கிரமாயிட்டாருன்னு நம்ம ஒதுங்கிட்டோம்னா, அவரு நேர் பாதையா போய்க்கிருவாரு. அப்படி நீங்க அந்த ஆலமரத்துல போய் அந்த விழுதுல வந்து கட்டி, அந்த விக்கிரகத்து மேல கட்டிருங்க. கட்டி உங்க தொப்புள்ல வச்சு பூஜை செய்யும்போது, அதோட வைப்ரேஷன நீங்க தனியா உணரலாம். ம். தனியா வரலாம். அம் வாசன திரவியங்கள அதிகமா யூஸ் பண்ணுங்க. முனீஸ்வரன் வழிபாடு பண்ணும்போது,